அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துகளுக்கு தொடக்கமாக உள்ளது. அதுபோலவே படைப்பாளனே இந்த உலகத்திற்கு தொடக்கமாக இருக்கிறான். இறைவனின் வேதம் என்று அழைக்கப்படும் குரான் ஏன் அருளப்பட்டது? குரான் மனிதர்களுக்கு சரியான வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வால் அருளப்பட்டது. இதற்கு அல் குரான் அத்தியாயம் 68 52வது வசனத்தில் அகில உலக மக்களுக்கும் இது ஒரு நல்லுரையே அன்றி வேறில்லை என்ற வசனமே சாட்சியாக அமைகிறது. வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது குரான். படைப்பாளனை எப்படி வணங்க வேண்டும், மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் குரான் சொல்லித் தருகிறது. இப்படி இறைவியல், தனிமனித ஒழுக்கம், இல்லறவியல், அறிவியல் என அனைத்திற்கும் மனிதர்களுக்கான வழிகாட்டியாக திகழ்கிறது அல் குரான். நாம் தினமும் குரானை படித்து இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் குரானை புரிந்து அதன்படி வாழும் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அடுத்தடுத்து வரும் வீடியோக்களில் குரானின் வசனங்களை காண இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்து மேலும் அல் குரானின் அறிவை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.